ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு த ஷோ. நான் உங்கள் நிலையில் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேப்பர் ரேடி 248. நண்பர்கள், இன்றைக்கி நாம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தூத்துக்குடினா முத்து, உடங்குடினா ஜிபி முத்து. இன்றைக்கி அவரை பற்றி தான் பேச போகிறோம். ஜிபி முத்து அண்ணாச்சி பற்றி வீடியோ தொடச்ச பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் பேசுகிறோம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, அதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சி வந்து நம்ம இந்திய நாட்டு ஒற்றுமையை காக்கிற மாதிரி நான் இப்போ ஒரு படம் எடுத்தேன் இல்லையா, ஒற்றுமை ஒரு படம் எடுத்தேன் இல்லையா, அந்த படத்தில் 3 மதத்தையும் ஒன்றா சேர்த்துருப்பேன். ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லி 3 மதத்தை ஒன்றா சேர்த்து வெளியே எடுத்திருப்பேன். இப்போ அதே மாதிரி 3 மதமும் ஒன்றுங்கிற மாதிரி தலைவர் ஜிபி முத்து அண்ணாச்சி வந்து நம்ம முருகப்பெருமான் மாதிரி ஒரு கெட்ட போட்டு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அல்லா மாதிரி இஸ்லாமியர் மாதிரி ஒரு கெட்ட போட்டு பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏசப்பா மாதிரி ஒரு பாட்டு கேட்ட போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜிபி முத்து அண்ணாச்சி. வாழ்க்கையில் உருப்படியாக இப்போ தான் ஒரு வீடியோ நச்சுன்னு பண்ணியிருக்கீங்க. மதம் எம்மதம் சம்மதம் ஜாதி மதம் கிடையாதுங்க மாதிரி நான் என்ன மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜிபி முத்து அண்ணாச்சி. நீங்கள் இணையமாக என் படத்தை பார்த்தா நீங்கள் காப்பி அடிச்சு இந்த கெட்டப் போட்டுப்பேன்னு தோணுது. என்னோடய ஒற்றுமையை ஸ்டார்ட் பண்ணியுமே. ஆமாம், அதனால தான் நீங்கள் 3 மதத்துக்கு குறித்து இந்த மாதிரி போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இது போக அடுத்து ஜிபி முத்து அண்ணாச்சி இன்னொரு படம் வேறு பண்ண போகிறேன். அந்த படத்தில் நடிக்க வாங்க கண்டிப்பாக. அப்போ என்னோடய படத்தில் லொக்கேஷன் எங்கெல்லாம் இருக்குன்னா, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ஆலங்குளம், உடங்குடி, அப்புறம் சென்னை, எல்லா ஊரும் எடுக்க போகிறோம். முதல்ல எடுக்க போகிற ஊரை பார்த்தீங்கன்னா பூமாப்பட்டி ஊரில் தான் முதல் நாள் ஷூட்டிங்கு. கண்டிப்பாக நம்ம படத்தை வந்து கலந்துக்குவாங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இன்றைக்கி வேணும் ஜிபி முத்து அண்ணாச்சி. உங்களை அந்த படத்தில் ஒரு மாஸ் என்ட்ரியில் கண்டிப்பாக கொண்டு வருவேன். உங்கள் கூட ஹீரோயினாக யாரை போடுவேன் அப்படிங்கிறது சஸ்பென்ஸை நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள். ஆமாம், நல்ல தரமான ஹீரோயின், உங்களுக்கு ஏற்ற ஹீரோயினாக போடுவேன். ஏன்னா உங்களுக்கு ஹீரோயின் நல்லா போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் போடுற ஹீரோயின் யாரும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதனால் என் படத்தில் நடித்து கண்டிப்பாக கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் இதே மாதிரி எப்போவுமே சமூக ஒற்றுமையோடு இருங்க, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜிபி முத்து அண்ணாச்சி. சரியா? ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் ரேடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.